ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக் ஸ்டிச் பார்க்கலாம். அது வந்து ட்ரிப்பிள் குரோஷே. இதை நம்ம ட்ரிப்பிள் குரோஷேனும் சொல்லலாம், அல்லது ட்ரிபிள் குரோஷே அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிங்கிள் குரோஷே பண்ண டைமில் ஒரு செயின் விட்டுட்டு தான் நம்ம பண்ணோம் இல்லையா. அடுத்து ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண டைமில் 2 செயின் விட்டோம். அப்புறமா டபுள் குரோஷே பண்ண டைமில் 3 செயின் விட்டோம். இப்போ நம்ம ட்ரிபிள் குரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 4 செயின் விடணும். 4 செயின் விட்டுட்டு 5ஆவது செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா நம்ம வந்து டபுள் குரோஷேக்கு ஒரு டைம் நம்ம yarn over பண்ணணும். ட்ரிபிள் குரோஷேக்கு நம்ம 2 நேரம் yarn over பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த 5th செயினில் கொண்டு இந்த 5ஆவது செயினில் கொண்டு போட்டு பாருங்கள், இந்த ஒர்க்கிங் யானை இப்படி yarn over பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துன்னா நம்ம நீடில் 4 லூப்ஸ் இருக்கும். அதில் வந்து திருப்பியும் yarn over பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை நம்ம எடுக்கணும். அப்புறமா நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்கும். திருப்பியும் yarn over பண்ணி அடுத்த 2 லூப்பையும் எடுக்கணும். அப்புறமா நம்ம நீடில் 2 லூப் இருக்கும். திருப்பியும் yarn over பண்ணி பாக்கி உள்ள 2 லூப்பையும் இந்த மாதிரி இப்படி எடுத்துடணும். இதுதான் ட்ரிப்பிள் குரோஷே. ட்ரிப்பிள்னும் சொல்லலாம், அல்லது ட்ரெபிள் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ட்ரிப்பிள் ஆர் ட்ரிபிள் குரோஷே. திருப்பியும் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 டைம் yarn over பண்ணணும். பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். நமக்கு எங்கேயாவது நல்லா இந்த அளவுக்கு ஹைட்டாக எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரிப்பிள் குரோஷே நம்ம யூஸ் பண்ணலாம். திருப்பி ஒருக்கா பாருங்கள், 2 நேரம் yarn over பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்த செயினில் போடணும். இப்படி 4 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை yarn over பண்ணி எடுக்கணும். அடுத்த 2 லூப், அடுத்த 2 லூப், இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், திருப்பியும் ஒருக்கா சொல்லித்தரேன். இந்த மாதிரி இப்படி 2 டைம் yarn over பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த செயினில் இப்படி போட்டுட்டு இந்த யானை இப்படி yarn over பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்போ நம்ம நீடில் 4 லூப்ஸ் இருக்கும். இதில் நம்ம yarn over பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் இப்படி எடுக்கணும். அப்படி எடுத்த பிறகு நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்கும். திருப்பியும் yarn over பண்ணி அடுத்த 2 லூப்பையும் எடுக்கணும். அப்புறமா நம்ம நீடில் 2 லூப் இருக்கும். இதே நம்ம என்ன செய்யணும், இப்படி yarn over பண்ணி இப்படி எடுத்துட்டா நமக்கு வந்து ட்ரிப்பிள் குரோஷே ஆயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதுதான் ட்ரிப்பிள் குரோஷே. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டிச் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.